ஒரு சின்ன ராஜதந்திர அவமதிப்பு, ஆனா அது ஒரு பெரிய போருக்கே காரணமாச்சுன்னா நம்புவீங்களா? வாங்க, வரலாற்றின் இந்த முக்கியமான அத்தியாயத்தை, அதாவது இரண்டாம் ஆங்கிலோ ஆப்கன் போர் எப்படி ஆரம்பிச்சதுன்னு விரிவாக பார்க்கலாம். இந்த கேள்வி நம்மள நேரா 19ஆம் நூற்றாண்டுக்கு கூட்டிட்டு போகுது. அப்போ உலகத்துல ரெண்டு பெரிய சக்திகள் இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஆப்கானிஸ்தான் எப்படி மாட்டிக்கிச்சுங்கிறத நாம புரிஞ்சுக்க போறோம். இந்த போரை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம தி கிரேட் கேம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா இது பிரிட்டனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல நடந்த ஒரு கோல்டு வார் மாதிரி. மத்திய ஆசியாவை யார் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுங்கிறது தான் போட்டி. பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி. ஆனா ரஷ்யாவோ தெற்கு பக்கம் தன்னோட எல்லையை விரிவுபடுத்த பார்த்துச்சு. இந்த இழுபறி தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். இங்க பாருங்களேன், வெறும் 4 மாசத்துல நிலைமை எப்படி தலைகீழா மாறுதுன்னு. ஜூலைல ரஷ்யா உள்ள வருது, செப்டம்பர்ல பிரிட்டிஷா வேண்டான்னு சொல்றாங்க. உடனே என்னாச்சு? நவம்பர்ல ஒரு பெரிய படையெடுப்பே நடந்துருச்சு. ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணுன்னு ரொம்ப வேகமா பிரச்சனைகள் பெருசாச்சு. சரி, இப்போ போரோட முதல் கட்டத்துக்கு போலாம். பிரிட்டிஷ் படைகள் ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சப்போ நிஜத்துல என்னதான் நடந்துச்சு? பிரிட்டிஷோட ஆரம்பகட்ட படையெடுப்பு ரொம்பவே வேகமா பக்காவா பிளான் பண்ணி நடந்துச்சு. நீங்க பாக்குற மாதிரி 3 அலகலகா வழிகள்ல அவங்க உள்ள நுழைஞ்சு ஆப்கான் பாதுகாப்ப ரொம்ப ஈஸியா உடைச்சிட்டாங்க. காபூல் அவங்க கைக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு நினைச்சாங்க. அப்பாவோட அரசாங்கம் கண்ணு முன்னாடியே செறிஞ்சு விடுறத பார்த்த அவரோட மகன் யாகூப் கான் வேற வழியே இல்லாம உடனே சமாதானத்துக்கு வந்துட்டாரு. ஏன்னா இதுக்கு மேல போற தொடர்ந்தா அது தற்கொலைக்கு சமம்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. இதனாலதான் கண்டமாக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. பேப்பர்ல பார்த்தா இது பிரிட்டிஷுக்கு ஒரு முழுமையான வெற்றி. அவங்க கேட்டது எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா ஆப்கானிஸ்தான்ல பேப்பர்ல போடுற ஒப்பந்தமெல்லாம் எந்த நேரத்துல வேணாலும் கிழிக்கப்படலாம்னு அவங்க சீக்கிரமே புரிஞ்சுக்க போறாங்க. அப்ப பிரிட்டிஷுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு இருந்துச்சு. அது காபூல்ல அவங்களோட ஒரு நிரந்தர தூதரை நியமிக்கணுங்கிறது தான். ஆனா பாருங்க, இந்த ஒரு முடிவு தான் பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட போகுது. இந்த அமைதி ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. சொல்லப்போனா இது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி இருந்த அமைதி. இதுதான் அந்த பயங்கரமான திருப்புமுனை. பிரிட்டிஷ் தூதரே கொல்லப்பட்டதும் போர் இன்னும் முடியலையேன்னு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு. உண்மையில நிஜமான போர் இப்போதான் ஆரம்பிச்சிருந்தது. பிரிட்டனோட பழிவாங்கல் ரொம்பவே கடுமையா இருந்துச்சு. கட்டுப்பாட்டை திரும்பவும் கொண்டு வர்ற அவங்க முயற்சி பண்ணினதால போர் இன்னும் கொடூரமான குழப்பமான ஒரு 2ஆம் கட்டத்துக்கு போச்சு. காபூலை திரும்பவும் பிடிச்சாங்க, ஆனா நாட்டு ஆள யாருமே இல்ல. ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு தலைவரே இல்லாததால பிரிட்டிஷுக்கு ஒரு புது தலைவலி. தங்களுக்கு கட்டுப்படுற மாதிரி ஒரு ஆட்சியாளர் வேணுமென்னு தேட ஆரம்பிச்சாங்க. அந்த தேடல் தான் அவங்கள யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அவரு ரஷ்யாவோட ஆதரவுல நாட்டுக்கு வெளியே வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா ஆப்கானிஸ்தான்ல நடக்கிற இந்த குழப்பத்தை பார்த்ததும் அரியணைய பிடிக்க இதுதான் சரியான சான்ஸ்னு ஒரு பொன்னான வாய்ப்பா அவர் பார்த்தாரு. இதுதான் அவரோட அரசியல் திறமைக்கு ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. அங்கங்க சிதறி கிடந்த பழங்குடி தலைவர்களை ஒன்னு சேர்த்தாரு, பிரிட்டிஷ் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. கடைசியா இந்த எல்லா குழப்பத்துக்கும் நான் தான் ஒரே தீர்வுன்னு தன்னை முன்னிறுத்திக்கிட்டாரு. பாருங்க, அவரை விட்டு ஆப்கானிஸ்தான்ல அமைதியே வராதுன்னு பிரிட்டிஷாரே நம்ப வச்சிட்டாரு. ஆனா அவரோட ஆட்சி உறுதியாகிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி சவால் காத்துட்டு இருந்துச்சு. அயூப் கான் இன்னொருத்தர் நான் தான் அடுத்த ஆட்சியாளர்னு கிளம்பினாரு. மைவான் போர்ல பிரிட்டிஷார தோற்கடிச்சும் காட்டிட்டாரு. ஆனா கடைசியில கந்தகார் போர்ல ஜெனரல் ராபர்ட்ஸ் அவரை தோற்கடிச்சு இந்த போருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாரு. சரி, சண்டையெல்லாம் முறிஞ்சு அப்துல் ரஹ்மான் ராஜா ஆகிட்டாரு. ஆனா இந்த போருக்காக கொடுக்கப்பட்ட இறுதி விலை என்ன? கடைசியில பிரிட்டனுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்னதான் கிடைச்சது? இந்த போருக்காக பிரிட்டிஷ் பேரரசு செலவு பண்ணினது சுமார் 17 மில்லியன் பவுண்டுகள். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய தொகைன்னு. அவங்க ஆரம்பத்துல போட்ட பட்ஜெட்டை விட இது 3 மடங்கு அதிகம். பணத்தை விட பெரிய இழப்பு மனித உயிர்கள் தான். 10,000க்கும் மேல பிரிட்டிஷ் மற்றும் இந்திய வீரர்கள் இறந்து போனாங்க. இதுல கொடுமை என்னன்னா, நிறைய பேர் சண்டையில சாகல, நோய்கள் வந்துதான் செத்தாங்க. அதே மாதிரி ஆயிரக்கணக்கான ஆப்கானியர்களும் தங்களோட உயிரை விட்டாங்க. கடைசியில பிரிட்டிஷ்க்கு ரஷ்யாவை தடுக்கிறதுக்கு ஒரு பஃபர் ஸ்டேட் கிடைச்சது. ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க அரியணையில உட்கார வச்ச அந்த புது அமீரை மக்கள் இரும்பு அமீர்னு கூப்பிட்டாங்க. பேருக்கேத்த மாதிரி அவரு பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுக்கு அடங்காம ஆப்கானிஸ்தானுக்கு எது நல்லதோ அதை தான் செஞ்சாரு. சரி, இதெல்லாம் பழைய கதை தானே, இது இன்னைக்கு ஏன் முக்கியம்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த போரோட முடிவு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டரான டுராண்ட் லைன் உருவாக காரணம். அதோட தாக்கம் அந்த பகுதியோட அரசியல்ல இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம
இங்க பேரரசுகளோட ஆட்டத்தை பத்தி பேசினாலும் நிஜத்துல போர்க்களத்துல நின்ன சாதாரண வீரனுக்கு அந்த போர் எவ்ளோ கொடூரமா இருந்திருக்கும். ரூட்யார்ட் கிப்ளிங்கோட இந்த வரிகள் அதை நமக்கு நல்லா புரிய வைக்குது. இந்த ஒரு சிந்தனையோட இந்த விளக்கத்தை நாம முடிச்சுக்கலாம்.